அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான தகவல் என்னன்னா, வாக்காளர் அடையாள அட்டை தொடர்பான புதிய அறிவிப்பு வெளியாயிருக்கு. இனிமே நீங்க புதுசா வாக்காளர் அடையாள அட்டை அப்ளை பண்ண போறீங்க, இல்லேனா ஏற்கனவே உள்ள வாக்காளர் அடையாள அட்டையில திருத்தம் பண்ண போறீங்கன்னாலும் இனிமே இந்த புதிய நடைமுறையில தான் அப்ளை பண்ண முடியும். விவரங்கள முழுசா தெரிஞ்சுக்க வீடியோவை முழுசா பாருங்க. வாக்காளர் அடையாள அட்டை சம்பந்தமா என்ன பண்ணணும்னாலும் நீங்க இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க. வெப்சைட்கான லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நாம புதுசா ஓட்டர் ஐடி பதியறதாகட்டும், இல்ல ஏற்கனவே இருக்கிற ஓட்டர் ஐடில உள்ள கரெக்ஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே இந்த வெப்சைட் மூலமாகத்தான் ஈஸியா பண்ணிட்டு வந்தோம். இது நாம எல்லாருக்கும் தெரியும். இப்ப இந்த நடைமுறையில புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நாம இனி ஓட்டர் ஐடியில கரெக்ஷன் பண்ணணும்னா நம்மளோட ஆதார் கூட இணைஞ்சிருக்கிற மொபைல் எண்ணுக்கு வரக்கூடிய ஓடிபிய கொடுத்து தான் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்களோட ஆதார் கார்டுல உள்ள உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓட்டர் ஐடி கூட மேட்ச் ஆனா மட்டும்தான் நம்மளால ஓடிபி கொடுத்து சரி பண்ண முடியும். இல்லேனா மறுபடி நாம ஆதார் கார்டு உள்ள பெயர் மற்றும் விவரங்களை சரி பண்ணி மட்டும்தான் ஆன்லைன்ல ஓட்டர் ஐடி விவரங்களை சரி பண்ணிக்க முடியும். ஆன்லைன் மூலம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கவும் நீக்கவும் ஆதார் ஓடிபி கட்டாயம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி அப்ளை பண்றவங்க இத தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க. ஓட்டர் ஐடி சம்பந்தமான எல்லாம் இந்த வெப்சைட் மூலமா ஈஸியா பண்ணிக்கலாம். இந்த விவரம் அனைவரும் தெரிஞ்சுக்க வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி.